சரி. இன்னைக்கு 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனத்த தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? முதல் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஸோ பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்றாரு. பார்த்திங்கன்னா, இப்போ அந்த கொடிய காலங்கள், இந்த கடைசி நாட்களில் அந்த கொடிய காலங்களில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, கொடிய காலங்கள் அப்படிங்கும்போது மனுஷர்கள் எவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு சொல்லி அதை தான் சொல்கிறார். ஸோ மனுஷர்கள் அந்த காலங்களில் கடைசி நாட்கள், ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்குறோம், கடைசி நாட்களில் வந்து அறிவு பெருகி போகும், அன்பு தணிந்து போங்கிற. அன்பு தணிந்து போனாலே பார்த்திங்கன்னா ஜனங்கள் பயங்கர முரட்டாட்டமாக மாறிடுவாங்க. ஸோ இருதயமெல்லாம் வந்து திரிக்குள்ளே தான் மாறிடும். பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட காலங்கள் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அதை நீ அறிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரர் நிறைய காரியங்களை சொல்கிறார். ஸோ முதல் பார்த்திங்கன்னா தற்பிரியராக இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. சரிங்களா? அது தப்பாக ரைட்டாக அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதான் தற்பிரியராக இருக்காது. எனக்கு நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை நினச்சா பண்ணுவாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் வருமா வராதா, அது மற்றவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க, தேவன் என்ன நினைப்பார், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் இது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியா இருப்பாங்க. பணப்பிரியராயும். ஸோ பண ஆசை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஸோ சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். பணப்பிரியராக இருப்பாங்க. ஸோ பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க. இல்லீகலாக போய் பணத்தை சம்பாதிக்கிறது, பண ஆசை, லஸ்ட் ஆஃப் மணி, லவ் ஆஃப் மணி. ஸோ அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வீம்புக்காரராயும். ஸோ வீம்பு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி எதுக்குமே அடங்கி போக மாட்டாங்க. சரி, ஒத்து போக மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க. வீம்புக்காரர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும். ஸோ அகந்தை உள்ளவர்னால் பெருமையாக இருக்கிறது. ஸோ பெருமையாக இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களும் கிருபை அளிக்கிறான்னு சொல்லும். அகந்தை உள்ளவர்களாக பெருமை உள்ளவர்களாக இருப்பாங்க. இப்போ எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ அதுதான் அகந்தை உள்ளவர்களாக இருக்குது. தூசிக்கிறவர்களாயும். ஸோ பார்த்திங்கன்னா மற்றவர்களை தூசிக்கிறவர்களாக இருப்பாங்க. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். ஸோ கீழ்ப்படிதல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க. நன்றி அறியாதவர்களாயும். ஸோ பார்த்திங்கன்னா ஏன்னு சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. பார்த்திங்கன்னா மற்றவர்கள் செய்த உதவியை வந்து மறந்துடுவாங்க. மறந்துட்டு தான் அதை மறந்துட்டு இஷ்ட போல் நடப்பாங்க. நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். ஸோ பரிசுத்தமே இருக்காது. இப்போது பார்த்தீங்கன்னா வேதம் தேவன் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஸோ பரிசுத்தம் இல்லைன்னா பல பாவத்தில் இஷ்டம் போல் வாழ்கிறது. பரிசுத்தம் இல்லாத ஒரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுபாவ அன்பில்லாதவர்களும். ஸோ அன்புக்கு அவங்களுக்கு ரொம்ப தூரம். ஸோ அன்பு இல்லை அப்படின்னாலே அங்கே வம்பு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப வம்பு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அன்புனா என்னென்னே தெரியும். அப்படிப்பட்டவர்களோட இருக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு காரியம். அன்பு இல்லாதவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறார். இணங்காதவர்களாயும். ஸோ இணங்காதவர்கள் அப்படின்னா வந்து எதுக்குமே ஒத்து போக மாட்டாங்க, விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து ஒத்து வர மாட்டாங்க. ஸோ அப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவதூறு செய்கிறவர்களாயும். ஸோ அவதூறு செய்கிறது அப்படின்னா மற்றவர்களை பற்றி புறங்கூறிகிட்டே இருப்பாங்க. மற்றவர்கள் செய்கிறதெல்லாம் தவறுன்னு சொல்லி மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து அதை சுட்டி காட்டி அந்த மாதிரி வந்து மற்றவர்களை குறித்து அவதூறான காரியங்களை எப்போவுமே குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அதான் அவதூறு செய்கிறது. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். ஸோ பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், ஆவியின் கனி இச்சை அடக்கம்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஸோ பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கம் இல்லைன்னா துணிகர பாவத்தில் வந்து இறங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கொடுமை உள்ளவர்களாயும். ஸோ கொடுமை உள்ளவர்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொலை செய்வாங்க, திருடுவாங்க, மற்றும் பார்த்திங்கன்னா மற்றவங்களை பற்றி கவலை இல்லாமல் ரொம்ப கொடுமைக்காரர்கள் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறார். நல்லோரை பகைக்கிறவர்களாயும். ஸோ நல்லது செஞ்சு நல்லவங்களை நல்லது செய்கிறவர்கள் கூட பகைக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துரோகிகளாயும். ஸோ துரோகிகள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யூதாஸ் காரியத்தை பார்த்திங்கன்னா இப்போ எதிரிகள் வேறு, துரோகிகள் வேறு. இப்போ எதிரிகள் அப்படின்னு நமக்கு எதிராக செயல்படுறவங்க. ஆனால் பார்த்திங்கன்னா துரோகிகள் யார் அப்படின்னா உள்ளேயே இருப்பாங்க, ஆனால் நம்ம எதிராக செயல்படுவாங்க. சபைக்குள்ளேயே இருப்பாங்க, சபைக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா யூதாஸ் காரியத்தை பார்த்திங்கன்னா அந்த 12 பேரில் தேவன் வந்து அவங்களுக்குள்ளேயே இருந்தார். எல்லா அற்புதங்கள் செஞ்சார். அவளை வச்சு தேவன் பயன்படுத்தினார். பார்த்திங்கன்னா நிறையா காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. ஆனால்
அவனே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புறது, உள்ளே இருந்து எதிராக மாறுற, அதாவது துரோகிகள்னு சொல்கிறார். அப்போ துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், துணிகரமான பாவத்துக்கு என்னை விளைக்கிறது. துணிகரமாக எதையுமே செய்வாங்க. ஸோ துணிகரமாக பாவம் செய்வாங்க, துணிகரமாக எதையும் செய்ய துணிந்தவர்கள், துணிகரம் உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இருமாப்புள்ளவர்களாயும். ஸோ இருமாப்புள்ளவர்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ரூடு. இப்போ இருமாப்புள்ளவர்கள் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு முரட்டுத்தனமானு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி, அதாவது யாரையுமே மதிக்காதவங்க, யாரையுமே மதிக்காமல் ஒரு முரட்டுத்தனமாக நடத்துக்கிறது. ஸோ அதான் இந்த இருமாப்பாக இருக்கிறது. தேவ பிரியராயிராமல் சுகபோர பிரியமாக இருக்கிறது. ஸோ அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்குது. அவருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒத்தே போகாது. சரிங்களா? பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டே இருப்பேன், எனக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பாட்டு இருப்பாங்க. ஸோ தேவன் சொன்னது இப்படி செய், இப்படிப்பா, இப்படி நடப்பா அப்படின்னா இதுக்கு சம்மந்தமே அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் அதாவது மாம்சம் போன மனம் போன வாழ்வு, மாம்சம் எப்படியெல்லாம் இழுக்குதோ அப்படியா போய் செய்கிறது, அப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஸோ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் எப்படின்னா, ஸோ என்ன பார்த்திங்கன்னா பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்கள்ல. பார்த்திங்கன்னா வெளியில் பசுத்தோல் இருக்கும், ஆனால் உள்ளே புலியாக இருப்பாங்க. ஆட்டுத்தோல் மேலே உள்ளே ஓனையாக இருப்பாங்க, ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா ஆட்டுத்தோலை போற்றிருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா பச்சிக்கிற ஓநாய்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இப்போ ஆட்டுத்தோல் அந்த மாதிரியான வெளிவேஷம், சும்மா வெளிவேஷம் போடுகிறவர்களாக இருப்பாங்க. ஸோ சொல்கிறாரு, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஸோ பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பேர் சொல்கிறார் பாருங்க. கடைசி காலங்கள் இப்போ இப்படிப்பட்ட ஆட்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சொசைட்டியில் இப்படிப்பட்ட ஜனங்களோட தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரிங்களா? அப்போ பார்த்து இப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ விட்டு விலகு அப்படின்னு சொல்கிறார். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்வார்கள். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப பாவத்திலிருந்து எப்போ சத்தியத்தை கேட்டால் அது உணர்வில்லாத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவளை வசப்படுத்தி கொள்வார்கள், ஆதாயப்படுத்தி கொள்வார்கள் சொல்கிறார். ஸோ அவளை வசப்படுத்தி தவறான நோக்கத்தோடு செய்வாங்க, இந்த காரியத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்டவர்கள் அப்போ பெண்களை ஈஸியாக இதில் ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். எட்டாம் வசனம் பாருங்கள். எண்ணேயும் எம்மிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றவர்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள், ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லோருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும். பார்த்திங்கன்னா வேதத்தில் அங்கே சொல்கிறாரு, என்னையும் எம்ரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல் இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். ஸோ இப்படிப்பட்டவர்களை பற்றி சொல்கிறாரு, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேரை சொல்கிறாரு, என்னே எம்பிரேயும். ஸோ 2 பேர் அந்த மோசேக்கு எதிர்த்து நின்றாங்க அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ இந்த 2 பேர் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் கிடையாது. மோசே பார்த்திங்கன்னா அந்த பார்வோனுக்கு விரோதமாக வர்றார். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் ஜனங்களை விடுவி, அதனால் நான் பார்வோனுக்கு நேரம் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னா, பார்வோனுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவர் போய் 10 அற்புத அடையாளம் செய்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாட்டார். பார்த்திங்கன்னா அந்த மெஜிஷியன்ஸ், அந்த மந்திரவாதிகளும் அதை செய்கிறாங்க. இப்போ 2ஆம் அற்புதத்தை தவளைகளை கொண்டு வர்றார். பார்த்திங்கன்னா அந்த மந்திரவாதிகளும் பார்த்திங்கன்னா அந்த தவளைகளாக மாற்றுறாங்க. அப்போ 3ஆவது அற்புதத்திலிருந்து அவங்களால் எதுவுமே செய்ய முடியல. இப்போது அந்த 2 பேர் யார் அப்படின்னா அந்த 2 மந்திரவாதிகளாக கருதப்படுகிறாங்க. ஸோ அவங்க தான் மோசேக்கு எதிர்த்து நின்னாங்க. அவர் தேவனுடைய அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அவங்க பார்த்து பயந்துட்டாங்க, ஓ இது எங்களால் முடியாது, தேவனுடைய விரல், தேவனுக்கு விரோதமாக போராட முடியாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெக்கப்பட்டுட்டாங்க. அதான் சொல்கிறேன், அவங்களுடைய துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள் பார்த்திங்கன்னா அவங்களால நிற்க முடியல, நிற்க முடியல. அவங்களாம் வெக்கப்பட்டு போயிட்டாங்க, தேவன் முன்னாடி நிற்க முடியல. பார்த்திங்கன்னா அங்கே மோசே தேவனுடைய கையாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இதே மாதிரி தான் சொல்கிறார், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்க, சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவங்களுடைய நிலைமையும் இப்படி தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதிக்கேடு வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சபைக்குள்ளேயே இருப்பாங்க, சபைக்குள்ளேயே இருந்தால் சபைக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஊழியத்துக்குள்ளேயே இருப்பாங்க, ஊழியத்துக்குள்ளேயே இருந்துட்டு ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுவாங்க. அவங்களுடைய
அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்களா இருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம். அதோட மடிக்கேடு வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மோசே என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். கோராகு, அந்த கோரா சில ஆட்களை சேர்த்து கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு, லேவி கோத்திரத்தை சேர்ந்த அந்த கோராகு என்ன பண்ணுறாரு, அந்த இன்னும் சில ஒரு 250 பேர் சேர்த்தி கொண்டு பார்த்திங்கன்னா மோசேக்கு விரோதமாக வந்து எழும்புறார். ஸோ பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு, அவங்களுடைய முடிவு பார்த்திங்கன்னா பரிதாபமாக முடிஞ்சது. பார்த்திங்கன்னா அந்த 250 பேர் வந்து மரித்து போயிட்டாங்க. எல்லாம் அப்படியே அந்த குடும்பம் அப்படியே அந்த பூமி பிளந்து அப்படியே உயிரோடு அவங்க வந்து பாதாளத்தில் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்களும் மதிக்கேட் பயங்கரமாக இருக்குது. இப்போ சத்தியத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடாது. இப்போ சத்தியத்துக்கு விரோதமாக நிற்கிறது தேவனுக்கே எதிர்த்து நிற்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து இந்த மாதிரி இருந்தால் செயற்படுறதுல வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். ஸோ அடுத்த பாருங்கள், 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தான் தலைப்பு. 10 முதல் 13 வரை 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் சொல்கிறார். அவருடைய சாட்சியை சொல்கிறார். பார்த்தீங்கன்னா கூடையே இருந்திருக்காரு. 2ஆம் மிஷனரி பயணத்தில் போய் தீமோத்தேயை கூட வச்சு கூடையே கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கூடையே இருந்து எல்லாவற்றையும் பார்த்துருக்கார். பவுல் எப்படி இருந்திருக்காரு, எப்படி நடக்கிறாரு, எவ்வளோ பொறுமையாக இருக்காரு. ஸோ அதெல்லாம் சொல்கிறார். நீயும் என் போதகத்தையும் நான் எப்படி போதிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். என் நடக்கை நான் எப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை நீ பார்த்துருக்கேன். என் நோக்கத்தை நான் எந்த நோக்கத்தோடு வந்து பிரயாசப்பட்டேன் அதை வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசத்தையும், ஸோ எவ்வளவோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்தை விடாமல் எப்படி விசுவாசத்தில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீடிய சாந்தத்தையும், ஸோ நீடிய சாந்தம், அந்த நீடிய சாந்தம் இருந்தால் தான் பாடுகளை சகிக்க முடியும் பாருங்கள். அன்பையும், ஸோ அன்பு வந்து சகலத்தையும் தாங்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த நான் எப்படி அன்பாக இருந்தேன், நான் நீடிய சாந்தமாக இருந்தேன். அடுத்த பொறுமையும், எவ்வளவோ பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் பொறுமையாக இருக்கிறனால தான் அவர் வந்து ரொம்ப முன்னாடி வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கார். எத்தனையோ பேரை பிடிச்சி காவலில் வச்சு அடித்து துன்புறுத்தியிருக்கார். அப்படிப்பட்ட ஆள். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து வந்தோடனே இப்போது எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையில் கட்டுப்பட்டுருக்கார். தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், சிலுவை சுமக்கணும், மனுஷன் எல்லாவற்றையும் வந்து இப்போ ஊழியம் செய்யணும் அப்படின்னா வந்து தேவனுக்கு பிரியமாக தான் நடக்கணும். அதனால் வந்து இப்போ எல்லாமே இப்போ அவருடைய கேரக்டரே ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ பொறுமையாக இருந்தால், எத்தனையோ அடிகள் சகிச்சாலும், எத்தனையோ பாடுகள் சகிச்சாலும் நான் வந்து அந்த பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாக இருந்திருக்காங்க. கூட இருந்து பார்த்துருக்காரு. இவர் கூடயே இருந்து அவருடைய பிரயாணம் பண்ணி அவருடைய எல்லா காரியத்தையும் பார்த்துருக்காரு. எவ்வளவு எப்படியா நடந்திருக்கார், எப்படியா போதிச்சிருக்கார், எப்படியா விசுவாசமாக இருந்திருக்கார், சாந்தமாக இருந்திருக்கார், பொறுமையாக இருக்கார், அன்பையாக இருந்திருக்காருன்னு சொல்லி பாடுகளையும் எவ்வளோ பொறுமையாக சகிச்சார் சொல்லி எல்லாமே அவருக்கு தெரியும். எவ்வளவோ துன்பங்களையும் சகித்தேன், அதெல்லாம் நீ உனக்கு நல்லா தெரியும். எத்தனையோ துன்பம். ஆனால் அதில் முக்கியமானது என்ன ஆண்டு சொல்கிறார் பாருங்கள். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ எல்லாவற்றிலிருந்து தேவன் வந்து நீங்களாக்கி விட்டார்னு சொல்லி சொன்னார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீ தேவனுக்காக உண்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு பாடுகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ புதிய ஏற்பாடில் ஃபுல்லாக பார்த்திங்கனாலே இந்த பாடுகள் தான் நம்ம அநேக பாடுகள் வழியாக தான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசேஷமாக இந்த 2 தீமோத்தேயுவில் இந்த 4 அதிகாரத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாடுகள் உண்டு. நீ வந்து தேவனுக்காக வந்து தீங்கு அனுபவி, ஊழியத்து நிமித்தம் வந்து நீ தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிற விதமாக வந்து சொல்கிறார். அந்த சொல்கிறத இந்த 4 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் பாருங்கள். இந்த துன்பங்களை பற்றி நிறையா எழுதுவார். இப்போ தேவனுக்காக வந்து நீ தீங்கு அனுபவி, ஏன்னா நீ வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிற, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடுகள் வரும். அதனால் வந்து நீ சோர்ந்து போயிடாத, நீ தேவன் கூட இருக்கிறாரு, தேவனை பலப்படுத்தான்னு சொல்லி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நீ வந்து அதை பற்றி கவலைப்படாத, நீ பாட்டுக்க உன் நோக்கத்தை நோக்கி செல்லு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், சங்கீதத்தில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தரோ அவை எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில்
நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிய உடையவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி உடையாக இருக்காங்களோ, யார் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாக வாழ நினைக்கிறாங்களோ, அவளுக்கு விரோதமாக வந்து சாத்தான் யுத்தம் பண்ண போனான்னு சொல்லி நம்ம வேதத்தில் அங்கே பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் கண்ணெல்லாம் யாருன்னா ரசிக்கப்பட்டவன் தான். ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து எப்படியோ வாழ்கிறவங்க நரகத்துக்கு வந்துடுவாங்க, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் அவனுடைய கண்ணெல்லாம் யாருன்னா ரசிக்கப்பட்டவங்க பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இப்போ நம்ம ரட்சிப்பை திருடணும், நம்ம விசுவாசத்தை திருடணும், நம்ம நம்பிக்கையை திருடணும், நம்ம பொருளை திருடணும், பார்த்திங்கன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை திருடணும், நம்ம சந்தோஷத்தை திருடணும், சமாதானத்தை திருடணும். அதுக்கு தான் சாத்தான் வந்திருக்கு. நம்முடைய உடைமைகளை திருடணும், எல்லாமே உறுதியை விட்டு வைக்க மாட்டான் பாருங்கள் வச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் தேவன் வேதத்தில் பார்க்குறோம், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ண படமும் வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற அவரும் துன்பப்படாம துன்பம் வரும். வேதம் சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நான் கூட இருக்கேன், முடிவு பிறந்தும் கூட இருக்கேன், தலையில் இருக்கிற மயிரெல்லாம் வந்து எண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ படப்போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும், பயப்படாதே, நான் கூட இருக்கேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பலப்படுத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிறார் பாருங்கள். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்கள். பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாயும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாக. ஸோ பொல்லாதவர்கள் எப்படியா இருக்காங்க, அவங்க வந்து பயங்கர திருடர்களாக இருக்காங்க, மோசம் போக்குகிறவர்களாக இருக்காங்க, அவங்களும் மோசம் போகிறவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் கேடுள்ளவர்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 14-15 அடுத்த பகுதி. இந்த 14 வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அதான் தலைப்பு சரிங்களா. அந்த 14 வசனம் தான் தலைப்பு. 14 வசனம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னார் இடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் சொல்கிறாரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்கள் நிலைத்திரு, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ எது வரைக்கும் தேறி இருக்கோமோ அது நாம் எது வரையில் தேறி இருக்கணும் அது முதல் ஒழுங்காய் நடக்க கடவோம்னு சொல்லி சொல்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். நம்ம எது வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்கோமோ அதில் நிலைத்திருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ ரட்சிப்பை நம்ம காத்துக்கொண்டது வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியம். டெய்லி இதை ஜெபம் பண்ணி வாட்சி தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது அதுவே ஒரு பெரிய சவால் தான் சரிங்களா. அது ஒரு எளிமையான காரியம் அல்ல. நம்ம ஓட்டத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்கிறது ஒரு எளிமையான காரியம் இல்லை. அது கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்குது சரிங்களா. நம்முடைய அர்ப்பணிப்பு தேவை, நம்முடைய ஜெபங்கள் தேவை, ஒரு டெடிகேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவை சரிங்களா. இப்போ இது வந்து சுலபமான காரியம் அல்ல. இப்போ நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு அதாவது சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதாவது இயேசுக்கு சொல்கிறாரு யோவான் 15, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், அப்போ தான் வந்து நீங்கள் கனி கொடுக்க முடியும், நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் ஓட்டத்தை வந்து சரியாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனில் நம்ம நிலைத்திரலைன்னா நம்ம எதுவுமே செய்யப்படாது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் வந்து சொல்கிறாரு, பிதாவானவன் திராட்சை தோட்டக்காரர், நானே மெய்யான திராட்சை செடி. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடிகள். இப்போ கொடிகளில் வந்து இப்போ நம்ம கொடியோடு இணைஞ்சிட்டு இருந்தால் போதும் பசங்க. இயேசு கிறிஸ்துவ நம்ம உறுதியாக பற்றி கொண்டா போதும், இதே வசனத்துக்குள்ளே நம்ம காத்து கொண்டா போதும் பாருங்கள் இல்லை. அப்போ அதை சொல்கிறார். அதான் பிரசங்கியில் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுக்கு அஞ்சி அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமையும் இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகள் நிலைத்திரு, ஸோ அதில் நிலைத்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யலாம், மற்ற எல்லா என்ன செஞ்சாலும் சரி, ரொம்ப முக்கியம் என்னன்னா தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதில் கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்கள். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பாருங்கள். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் 15:10, நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னில் நிலைத்திருங்கள்னு சொல்லி சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். அப்போ நம்ம அதுக்காக முயற்சி தேவை, ஒரு பயிற்சி தேவை, ஒரு இடைவிடாத தேவனோடு உள்ள அந்த உறவு வந்து நமக்கு தேவை சரிங்களா. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு
தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா, "இன்னார் இடத்துலருந்து கற்றாய் என்று அறிந்திருக்கிறாய்." ஸோ சின்ன வயசுலேருந்தே நீ நல்லா வேதம் படிச்சிருக்க. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நீ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அவனுக்கு சொல்லிக் கொடுத்த தீமோத்தேயோட அம்மா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்க பாட்டி சொல்லிக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து நிறையா உபதேசங்களை, கிறிஸ்துவின் உபதேசங்களை சொல்லிக் கொடுத்துருக்காரு. இன்னும் அநேகர் வந்து அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. தெரியும், நீ எல்லாம் நிறைய பேர் வந்து உனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீ நிலைத்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அடுத்த பாருங்கள், 16, 17 கடைசி பகுதி. அந்த 16ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதா தலைப்பு. சரிங்களா, அந்த 2 வசனம் முக்கியமான வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. சரிங்களா, அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்க. ஸோ அந்த வசனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆத்தர்ஸ் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆவியானவர் தான் அதை வந்து எழுதியிருக்காரு. பார்த்திங்கன்னா ஆவியானவர் தான் அதுபடியாக வந்து எழுதியிருக்காங்க சொல்கிறார். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கையும் செய்ய தகுதியான உபதேசத்துக்கும் கடித வெள்ளத்திற்கும் சீர்தலுக்கும் நீதியை படிப்பத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ள. ஸோ அதனால் பயன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவனுடைய மனுஷனை வந்து தேறினவனாய் மாற்றிவிடும், எந்த நற்கையும் செய்ய தகுதி உள்ளவனாக மாற்றும். ஸோ சொல்கிறார். அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, உபதேசம் இருக்குது, கடிந்து கொள்ளுதல் இருக்குது, சீர்தலத்துக்கு நீதியை படிப்பித்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்குது. ஸோ இந்த வேதம் பார்த்திங்கன்னா இதில் இல்லாத ஒன்றுமே கிடையாது. ஸோ இதாக பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல் இன் ஆல் புக். சரிங்களா, ஆல் இன் ஆல் புக். இதில் இல்லாததுங்கிறதே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா, இப்போ எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்கிட்ட ஞானம் இல்லையா, என்கிட்ட ஞானம் கேளு, நான் ஞானத்தை தரேன். பார்த்தீங்களா, எனக்கு பலன் வேணுமா அப்படின்னு சொல்கிறார், நான் உனக்கு பலனை தரேன் அப்படிங்கிறார். பார்த்தீங்கன்னா, உனக்கு சுகம் வேணுமா, நான் உனக்கு சுகத்தை தரேன் அப்படிங்கிறார். உனக்கு ஆரோக்கியம் வேணுமா, உனக்கு ஆரோக்கியம் தரேன். உனக்கு வழி தெரியணுமா, நான் வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத ஒன்றுமே இல்லை. பாருங்கள், சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 19 சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் குறைவானது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். ஸோ ஆல் இன் ஆல் புக் பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் நானும் எத்தனையோ புக்குகளை படிச்சிருக்கேன். நான் இவ்வளோ வருஷங்களாச்சு. வேதம் மாதிரி ஒரு உலகத்திலே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட புக்கும் இந்த வேத புஸ்தகம் தான். உலகத்தில் அதிகமான மொழிகளில் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் தான். முதல் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகமும் அந்த வேத புஸ்தகம் தான். பாருங்கள், எத்தனையோ மொழிகளில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி அதிகமான புஸ்தகங்கள் இன்னும் அச்சடிக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த வேத புஸ்தகம் தான். அது இதில் இருக்கிற வல்லமை, அந்த வேத வசனத்துக்கு இருக்கிற வல்லமை உலகத்தில் வேறு எதுக்குமே கிடையாது. பாருங்கள், பிரேயரில் பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபரமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் உனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்க ஒரு இருதயத்தின் நினைவில் யோசனை வகையாக இருக்கிறதா இருக்கும். ஸோ இந்த வேத வசனம் தான் நம்மை மறுரூபப்படுத்தும். பாருங்கள், இந்த வேத வசனம் தான் நம்மை பரலோகத்துக்கே கொண்டு போகும். அந்த வேத வசனத்துப்படி நம்ம நடந்தோம்னா அந்த பரலோகத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். பாருங்கள், சொல்ல நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, கடைசி நாட்களில் வந்து நான் வரும்போது என்னுடைய அந்த வசனமே வந்து இந்த நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிப்பா. இதை வந்து லைஃப் மேனுவல். சரிங்களாப்பா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மேனுவல் கொடுங்க. ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், அதில் எப்படியெல்லாம் மாற்றணும், என்னென்ன செயல்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது வந்து லைஃப் மேனுவல். சரிங்களா, நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் நம்மை திருத்தி நம்மை செமையான வழியில் நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துல இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்குறதா இருக்குது. பாருங்கள், இப்போ வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள், இதில் குறைவானது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏசாயால நம்ம பார்க்குறோம். சரிங்களா, பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இப்போ என்ன அதில் ஒரு குறையுமே இல்லை. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உபதேசங்கள் இருக்குது, அப்புறம் கடிந்து கொள்ளுதல் இருக்குது. பார்த்திங்கன்னா தாவீதை பார்த்திங்கன்னா அவன் தப்பு பண்ணும்போது தேவன் வந்து கடிந்து கொண்டார். அதை வந்து அவர் வந்து மறுபடியும் அதை எடுத்து கரெக்ட் பண்ணிட்டார். பாருங்கள், சீர்திருத்திக்கிட்டார், கரெக்ட் பண்ணிட்டார். பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா அவருடைய
ஓட்டத்தை சரியாக முடித்து மகிமையாக அவருடைய வாழ்க்கையை ஓட்டத்தை முடித்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் இருக்குது, நீதியை படிப்பிக்குதல். ஸோ எது நீதி, எது அநீதி, எது பரிசுத்தம், எது பாவம், எல்லாமே இது வந்து அந்த வசனம் நம்மளை காட்டி கொடுக்கும். ஆவியானவர் சொல்கிறாரு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸோ ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்கள் நமக்கு நினைப்பூட்டுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த வசனத்தை நம்ம மனனம் செஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள். எவ்வளோ இந்த வசனத்தை உள்ளே ஏற்ற முடியுமோ நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள். உள்ளே நம்ம அதுக்கு தான் டெய்லி வாசிக்கிறேன். அந்த வசனம் நம்மை நடத்தும் பாருங்கள். இந்த வசனம் வந்து நம்ம செம்மையான வழியில் நடத்தும். நம்ம வந்து வலது புறமாக இடது புறமாய் சாய்ஞ்சா இதிலே போ அப்படின்னு சொல்லி சரியான வழியை நம்ம நடத்தணும் பாருங்கள். இந்த வசனத்தில் இல்லாதே இல்லை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதில் தான் இருக்குது சரிங்களா. அப்போ அந்த சக்ஸஸ் எதில் இருக்குன்னா அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறது தான் இருக்குது. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியில் தான் இருக்குது. ஆண்டவர் இப்படி செய் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். இப்போ இதில் நம்ம நல்லா டைம் எடுத்து இதெல்லாம் படுக்கணும். அதான் வேதத்தில் பார்க்குறோம், இரவும் பகலும் முதல் பிரியமாக இருந்த தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கனி கொடுப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த பேர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஞானமில்லாத களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்க. எவ்வளோ வசனத்தில் நீங்கள் வளர்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இயேசுவையும் போலவே மாறிடுவீங்க. அவருடைய சாயலில் மாறிடுவீங்க. நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீங்க சரிங்களா. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், இப்படிப்பட்ட ஆட்களை பற்றி நீ விலகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ தேவனுக்காக நீ நடக்கணும்னு நினச்சேன்னா நீ துன்பப்படுவ அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ பொறுமையாக ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்களே நிலைத்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனாவினால் அருளப்பட்டிருக்கு. இப்போ தேவனுடைய மனுஷனை தேறினவனாக வந்து மாற்றோன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார் சரிங்களா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கடைசி கொடிய நாட்களில் கொடிய காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனே, இதில் நாங்கள் உண்மையாக வாழ, உமக்கு பிரியமாக வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும், கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் பின் வாங்கி போகாதபடி கர்த்தர் எங்களை காத்தரல வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் கற்று நிச்சயித்து கொண்டவன் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. உங்கள் வசனத்துக்கு 100% கீழ்ப்படுகிற இருதயத்தை, உத்தம இருதயத்தை கர்த்தரங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும்படி ஜெபிக்கிறேன். நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க, வலுவாதபடி காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றா நிறுத்த வல்லமில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியா செய்யுங்க. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருப்பேன் காப்பேன்னு சொல்லி அப்படியாடுங்க. நாங்களும் எங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க கர்த்தருக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பெருக கிருபை செய்யும். அந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமையை அவமக்கை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.